ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். பி மற்றும் கியூவின் மீப்போவா எக்ஸ் மற்றும் கியூ வந்துட்டு எக்ஸ்ஒய் எனில் பி மற்றும் கியூவின் மீசிமா காண்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்னாவே ஏ இன்ட்டு பி சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இங்கே வந்துட்டு ரெண்டு நம்பர் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் பின்னு இன்னொரு நம்பர் கியூன்னு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பி இன்ட்டு கியூ சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பி வந்துட்டு பியா அப்படியே கொடுத்துட்டாங்க. கியூக்கு வந்துட்டு எக்ஸ் ஒய்ன்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் ஒய் வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்சிஎம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதனால எல்சிஎம் அப்படியே வச்சுக்கலாம். ஹச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால எக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேலுக்கு வந்துட்டு எல்சிஎம் இந்த சைடு வச்சுட்டு எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது வகுத்தலா மாறும். இப்போ பி இன்ட்டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டு அப்போ எக்ஸ் அடிபட்டுரும். ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பி இன்ட்டு ஒய் சீக்வல் டு எல்சிஎம். இது ரொம்ப ஈஸியான சம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது இது என்ன எந்த நம்பருமே கொடுக்காம வெறும் பி அண்ட் கியூ எல்சிஎம் ஹச்சிஎஃப் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இப்போ எல்சிஎம் வந்துட்டு பார்த்தோம்னா பி இன்ட்டு ஒய் இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம். ஓகே, தேங்க்யூ.